வீணான வாழ்வு சிறுகதை. ஆசிரியர் பி.ஆர். அவர்கள். என்னங்க, மறந்துட்டீங்களா? ஏதோ ஆஃபீஸ் வேலையா திமிரிக்கு 9 மணிக்கெல்லாம் போக வேண்டும் என்று ராத்திரி சொன்னீங்களே, போகவில்லையா என்று கேட்டாள் சரோ. இதை கேட்டதும் கடமை உணர்வு மேலிட்டவனாக ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்களை எல்லாம் கைப்பையில் அடுக்கிக் கொண்டு தலை தெறிக்க பஸ் நிலையத்தை நோக்கி ஓடினேன். நான் பஸ் நிலையத்தை அடைவதற்கும் திமிரி பஸ் புறப்படுவதற்கும் சரியாக இருந்தது. என்னை பார்த்ததும், குட் மார்னிங் சார், இதோ இந்த சீட்டில் உட்காருங்கள் என்று டிரைவர் கண்ணன் உபசரித்தார். அன்றாட வேலைகளின் காரணமாக அடிக்கடி திமிரி பஸ்ஸில் ஏறுவது எனக்கு பழக்கம். அதன் காரணமாக டிரைவர் கண்ணன் எனக்கு அறிமுகமானவர். ரைட், போகலாம், போப்பா என்று கண்டக்டர் குரல் கொடுத்ததும் திமிரியை நோக்கி பஸ் புறப்பட்டது. பஸ் வேகமாக ஆரணி கமண்டல நாக நதியை கடந்து சென்று கொண்டு இருந்தது. ஆற்றுப்பாலத்தை கடந்த பஸ் பாதை ஓரத்து குடிசைகள் நிறைந்திருந்த ஒரு இடத்தில் ஓரமாக நின்றது. அப்பொழுது ஒரு குடிசையிலிருந்து பஸ் நின்ற சத்தம் கேட்டதன் விளைவாகவோ என்னவோ, பாப்பா, பா, அப்பா என்று கூவிக்கொண்டே 3 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை கிழிந்த கவுன் ஒன்றை அணிந்தவளாக பஸ்ஸுக்கு எதிரில் ஓடி வந்தாள். பிறை வடிவமான முகம், மீன் விழி, அளவான மூக்கு, வாய் நிறைந்த சிரிப்பு. இப்படி தோன்றிய அந்த பெண் குழந்தை பார்ப்பவருக்கு பரவசமூட்டும் குழந்தை தெய்வமாகவே காட்சியளித்தாள். குழந்தையை கண்டதும் டிரைவர் கண்ணன் பஸ்ஸை விட்டு கீழே குதித்து குழந்தையை தூக்கி ஒரு முத்தமிட்டுவிட்டு சிரித்தான். பிறகு தன் பையில் இருந்த 3 ரூபாய் நோட்டுகளை குழந்தையிடம் கொடுத்து, போட கண்ணு, அம்மாவிடம் கொண்டு போய் கொடு என்று சொல்லிவிட்டு வண்டியில் ஏறினான். கண்ணனின் மனைவி குடிசையை விட்டு வெளியிலே வந்து பணம் ஏந்திய குழந்தையை கையை பிடித்து குடிசைக்குள் அழைத்துச் சென்றாள். பஸ் புறப்பட்டு கொஞ்ச தூரம் சென்றதும் கண்ணன் என் பக்கமாக திரும்பி, பேட்டா துட்டை குழந்தையிடம் கொடுத்தேன் சார். தினமும் குழந்தையிடம் தான் கொடுப்பது வழக்கம். அவளும் அந்த நேரத்துக்கு தவறாமல் வந்துவிடுவாள் என்றான். ஓஹோ என்று கண்ணன் வார்த்தைகளை ஆமோதித்த நான், என்ன மிஸ்டர் கண்ணன், அது உன் குழந்தை தானே என்று கேட்டேன். ஏன் சார் அப்படி கேட்குறீங்க என்ற கண்ணன் என்னை பார்த்து கொண்டு வண்டியை செலுத்தினான். அவன் பார்வைக்கு பதில் அளிக்கும் வகையில், அதற்கில்லை அப்பா, நீ குழந்தையை அணைத்து முத்தமிட்ட பொழுது உன்னையும் அறியாமல் உன் கடை கண்களில் நீர் முட்டியதை நான் கவனித்தேன். அதனால் அது ஆனந்த கண்ணீரா அல்லது அந்த கண்ணீரில் ஏதாவது கதை மறைந்து இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுவதற்காகத்தான் கேட்டேன். என்ன, உன் குழந்தைதானே என்று மீண்டும் கேட்டேன். டிரைவர் கண்ணன் எதையோ யோசித்தவனாக, என் குழந்தை மாதிரிதான் சார் என்று இழுத்து பதில் கொடுத்தான். கண்ணன் கூறியது என் சிந்தனையை தூண்டியது. கண்ணனுக்கும் குழந்தை இல்லையா என்று கேட்டது என் அகமனம். காரணம், எனக்கும் குழந்தை கிடையாது. என்ன சார், குழந்தை உன்னுடையதா என்று கேட்டுவிட்டு எதையோ நீங்கள் சிந்தனை செய்கிறீர்கள் என்று கேட்டு கண்ணன் என் சிந்தனையை கலைத்தான். மீண்டும், நீதான் என் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றேன் கண்ணனை பார்த்து. சார், நானும் என் மனைவியும் சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளிக்கேணியிலே வசித்து வந்தோம். நாங்கள் குடியிருந்த வீடு மிகவும் பழைய வீடு. அது மட்டுமல்ல, அது மிகவும் சிறிய வீடு. அந்த சிறிய வீட்டில் 2 போர்ஷன். ஆகவே 2 குடும்பம். ஒரு குடும்பம் நானும் என் மனைவியும். அடுத்த குடும்பம் ஐஸ் வியாபாரம் செய்யும் ராமன், அவனது மனைவி சுகுமாரி, அவர்களது இளம் குழந்தை ராணி. எனக்கும் என் மனைவிக்கும் திருமணமானதிலிருந்து குழந்தையே இல்லாததினால் அடுத்த குடும்பத்து குழந்தை ராணியை நானும் என் மனைவியும் உயிருக்குயிராக நேசித்தோம். அடிக்கடி என் மனைவி குழந்தை ராணியை தூக்கி கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்து விடுவாள். நாங்கள் இருவரும் குழந்தையோடு கொஞ்சியும் குலாவியும் விளையாடுவோம். ஒரு நாள் இரவு ஒரே புழுக்கமாய் இருந்ததினால் நானும் என் மனைவியும் தூக்கமின்றி நெடுநேரம் எதையோ பேசிக்கொண்டே படுத்திருந்தோம். இரவு மணி 1:30 கடந்திருக்கும். பக்கத்து போர்ஷனில் குழந்தை ராணி வீல் வீல் என்று ஒரே சத்தமிட்டு அழுதாள். அவள் பெற்றோர் எழுந்து குழந்தையை தூக்கியதாக காணோம். குழந்தை மிகவும் கூச்சலிட்டு அழுதாள். என்ன இது, குழந்தை இப்படி கத்துகிறாளே, அவர்கள் இருவரும் தூங்குகிறார்களே, நீங்களாவது கதவை தட்டி எழுப்பிவிடுங்கள் என்று என் மனைவி என்னை தூண்டினாள். சற்று நேரம் நான் தூங்கினேன். என்றாலும் குழந்தை ராணி அழுவதை சகிக்க முடியாதவனாக ராமா ராமா என்று கத்தியதுடன்
பக்கத்து போஷன் கதவை பலம் கொண்ட மட்டும் இடித்தேன். பலனில்லை. ராமனும் எழுந்திருக்கவில்லை. அவன் மனைவியும் எழுந்திருக்கவில்லை. ஆனால் ராணி மட்டும் முன்பு அழுததை விட 2 மடங்கு குரலில் வீல் வீல் என்று கத்தினாள். வெளியில் வாளாவிருந்த நானும் என் மனைவியும் செய்வதறியாது திகைத்தோம். மீண்டும் எனது பலம் கொண்ட மட்டும் ராமன் வீட்டு கதவை இடித்தோம். பலனில்லை. இதற்குள் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தூக்கம் கெட்டு என்ன என்ன ஆச்சு என்று ஓடி வந்தார்கள். வந்தவர்களில் ஒருவர் துணிந்து கதவை பெயர்த்து தள்ளினார். நானும் என் மனைவியும் உள்ளே ஓடினோம். என் மனைவி ராணியை தூக்கி அணைத்து கொண்டாள். ஆனால் ராமனும் அவன் மனைவியும் உறங்குவது போலவே ஆடாது அசையாது படுத்திருந்தார்கள். நாங்கள் ஒன்றும் புரியாமல் இருவரையும் தட்டி எழுப்பினோம். பலனில்லை. வந்தவர்களில் ஒருவர் ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது, டாக்டரை கூப்பிடுங்கள் என்றார். உடனே நான் ஓடி பக்கத்து திரு டாக்டரை அழைத்து வந்தேன். சிறிது நேரம் பரிசோதித்த டாக்டர் இருவரும் பாம்பு கடித்து செத்து விட்டார்கள், நல்ல வேளை குழந்தை பிழைத்தது என்றார். எனக்கும் என் மனைவிக்கும் உலகமே இருண்டு விட்டது. கூடி இருந்தவர்கள் எல்லோரும் ஒரே குரலில், இது ரொம்ப பழைய காலத்து ஓட்டை வீடு. மேல் கூரை ஓட்டிலிருந்து வெயில் கால ஒடுக்கத்துக்காக வெளிவந்த விஷப்பாம்பு 2 பேரையும் தீண்டி விட்டது. பாவம், குழந்தை என்று சின்ன வயதிலேயே அனாதையாகிவிட்டது என்றார்கள். அன்று முதல் ராணி எங்கள் குழந்தையாகிவிட்டாள் சார். எனக்கும் ஆரணியில் வேலை கிடைத்தது. இங்கு வந்து 3 வருஷங்கள் ஆகின்றன. ராணிக்கும் 3 வயதாகிறது என்று கண்ணன் கதையை முடிப்பதற்கும் பஸ் திமிரியை அடைவதற்கும் சரியாக இருந்தது. சரி கண்ணன், நான் வருகிறேன். ராணியின் கதை ரொம்ப சோகமானதுப்பா. நீதான் அவருக்கு தந்தை. அவளை நன்றாக வளர்ப்பது உனது கடமை என்று சொல்லிவிட்டு நான் என் அலுவலை பார்க்க சென்று விட்டேன். நான் வந்த காரியம் முடிய மணி 3 ஆகியது. உடனே ஆரணிக்கு திரும்பும் ஆவலில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். இப்போது கண்ணன் ஓட்டும் பஸ் இல்லை, ரங்கவிலாஸ் பஸ் ஆரணிக்கு புறப்பட்டு கொண்டு இருந்தது. அவசர அவசரமாக நான் பஸ்ஸுக்குள் ஏறியதும் பஸ் ஆரணியை நோக்கி ஓடியது. இப்போது ஓடும் பஸ்ஸில் கண்ணன் டிரைவராக இல்லாவிட்டாலும் அவன் சொன்ன கதை என் காதுகளில் அலைமோதியது. ஏனோ ஒரு முறை கண்ணனையும் என்னையும் என் மனம் ஒற்றுமைப்படுத்தி பார்த்தது. கண்ணன் சாதாரணமாக கூட படிக்காதவன். டிரைவர் வேலையில் வரும் பணத்தை கொண்டு பிழைப்பை நடத்துபவன். நானோ எம்ஏ பட்டதாரி. மாதம் 600 ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு பொறுப்புள்ள சர்க்கார் ஊழியன். ஆனால் கண்ணனது பண்பாடும் எனது பண்பாடும் இந்த இடம்தான் கேள்விக்கு உரியதாகும். சாதாரண வாழ்க்கை வாழும் கண்ணன் அனாதையான ஒரு குழந்தையை சந்தித்த பொழுது தனக்கு குழந்தையில்லை என்ற சாக்கிலே அதனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அதே குழந்தை இல்லாத நான் தர்மராவ் மகன் மூர்த்தி அனாதை என்று என்னிடம் வந்த பொழுது என்ன செய்தேன்? பதில் கீழே. நானும் என் மனைவியும் குண்டூரில் வாழ்ந்த பொழுது எங்களது அண்டை வீட்டுக்காரரான தர்மராவும் அவரது மனைவி சாந்தாவும் வசித்து வந்தார்கள். அவர்கள் மாத்துவர்கள், நாங்களும் மாத்துவர்கள். எங்கள் இரு குடும்பமும் மிகவும் நட்புறவோடு பழகி வந்தது. எனக்கும் சரோவுக்கும் குழந்தை கிடையாது. தர்மராவுக்கும் சாந்தாவுக்கும் மூர்த்தி என்ற இளம் குழந்தை இருந்தான். பெயருக்குத்தான் அவன் தர்மராவின் குழந்தையை ஒழிய அல்லும் பகலும் 60 நாழிகையும் மூர்த்தியை சரோவை அணைத்து கொண்டு காரியங்கள் செய்வாள். எனக்கும் மூர்த்தியின் மீது மிகுந்த அன்பும் ஆசையும் பெருகியிருந்தது. ஒரு நாள் தர்மராவும் அவரது மனைவியும் குழந்தை சகிதமாக பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு தெய்வ ஸ்தலத்துக்கு போய்விட்டு வருவதாக சொல்லி சென்றார்கள். கோவிலுக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னால் ராவும் அவரது மனைவியும் குழந்தையை கோயில் குளக்கரையில் படுக்க வைத்துவிட்டு ஸ்நானம் செய்வதற்காக குளத்திலே இறங்கினார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம், ஐயோ கால் வலிக்கிறதே என்று சாந்தா அலறியிருக்கிறாள். இதோ என்னை பிடித்துக்கொள் என்று ராவ் தம் கைகளை மனைவியின் பக்கமாக நீட்டியிருக்கிறார். அவ்வளவுதான். தர்மராவும் சாந்தாவும் குளத்திலே மூழ்கிவிட்டார்கள். அவர்களை கரை சேர்த்த பொழுது உயிரில்லை. இந்த செய்தி என் மனைவிக்கும் எனக்கும் பகீரென்றது. என் மனைவி சரோ, ஐயோ பாவம், குழந்தை மூர்த்தி அனாதையாகிவிட்டானே என்று வேதனைப்பட்டாள். எனக்கும் மிகவும் வேதனையாகத்தான் இருந்தது. சரோ சற்று நேரத்துக்கெல்லாம், என்னங்க, எனக்கு ஒன்று தோன்றுகிறது என்றாள். என்ன என்று கேட்டேன். நமக்குத்தான் குழந்தை இல்லையே, மூர்த்தியை நாமே எடுத்து வளர்த்தால் என்ன என்று சரோ தயங்கி தயங்கி சொன்னாள். என்ன சொன்னாய்? நாம் அனாதை குழந்தையை எடுத்து வளர்ப்பதா? நாம் என்ன கிழவர்கள் ஆகிவிட்டோமா?
அல்லது இனி குழந்தையே பிறக்காது என்று முடிவு கட்டிவிட்டாயா? அதெல்லாம் முடியாது. மூர்த்தி யாரோ நாம் யாரோ? நமக்குள் என்ன சொந்தம்? நாம் ஏன் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க வேண்டும்? உன் யோசனை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என்று கத்தினான். சரோ பதில் பேச துணிவே இல்லாதவளாக வாயை மூடிக்கொண்டாள். பிறகு அந்த அனாதை குழந்தை மூர்த்தியை அனாதை விடுதியில் சேர்த்துவிட்டோம். எங்களுக்கும் பிறகு குண்டூரிலிருந்து மாற்றலாகிவிட்டது. கண்ணனுக்கும் எனக்கும் எத்தனை வேற்றுமையை காட்டுகிறது. குழந்தை இல்லாத காரணத்தால் அனாதை குழந்தையை வளர்க்க துணிந்த அவன் எங்கே? ஓர் அனாதை குழந்தையை வளர்க்கலாம் என்று என் மனைவி எனக்கு யோசனை சொன்ன பொழுதும் அதை தட்டி கழித்த நான் எங்கே? இந்த அலட்சிய புத்தியினால் தானோ என்னவோ எனக்கும் சரோவுக்கும் குழந்தைகளே இல்லை. என் சிந்தனை முடிவதற்கும் பஸ் ஆரணி வருவதற்கும் சரியாக இருக்கவே சோர்ந்த மனதுடன் வீட்டுக்கு சென்றேன். ஆண்டுகள் பல கழிந்துவிட்டன. எனக்கும் ஆரணியை விட்டு சென்னைக்கு மாற்றலாகிவிட்டது. சென்னை நுங்கம்பாக்கம் நெடும் சாலையில் இருக்கும் எனது தலைமை அலுவலகத்தில் பொறுப்பேற்பதற்காக ஆரணி பஸ்ஸிலே சென்னை சென்ற நான் ஜெமினி ஸ்டூடியோ அருகில் இறங்கி நடக்கலானேன். சாலை வழியே சென்ற கார் ஒன்று சர் என்று வந்து என் பக்கத்தில் நின்றது. சார் சார் என்று கூவிக்கொண்டே டிரைவர் கண்ணன் இறங்கினான். கண்ணனை பார்த்ததும் திடுக்கிட்டவனாக, அடடே என்னப்பா கண்ணா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டதே, சௌக்கியமா என்று கேட்டேன். சார், நான் ஆரணியை விட்டு வந்து 17 வருடங்கள் ஆகிவிட்டன சார். சென்னைக்கு வந்த பிறகு ராணியை கல்லூரி வரையிலும் படிக்க வைத்தேன். நேற்று தான் ராணிக்கு திருமணம். உங்களை அழைக்க முடியவில்லை. இப்போது உட்லாண்ட்ஸில் விருந்துக்காக பெண்ணையும் பிள்ளையையும் அழைத்து செல்கிறேன். தயவு செய்து நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்த கண்ணன், ராணி கீழே இறங்கி வாமா, ஐயாவுக்கு வணக்கம் சொல்லு என்றான். காரிலிருந்து கீழே இறங்கிய மணப்பெண் அழகு ராணி எனக்கு வணக்கம் தெரிவித்தாள். அவளை தொடர்ந்து இறங்கிய மாப்பிள்ளையும் எனக்கு வணக்கம் தெரிவித்தார். இருவரையும் பதிலுக்கு வணங்கிய நான், என்னப்பா கண்ணா, மாப்பிள்ளை பெயர் என்ன, எந்த ஊரு என்றேன். மூர்த்தி என்பது என் பெயர் சார். நான் ஒரு அனாதை. என் தாயும் தந்தையும் குண்டூரிலே இறந்து விட்டார்களாம். அனாதை விடுதியில் வளர்ந்து நான் இன்று வருமான வரி அதிகாரியாக வேலை பார்க்கிறேன். ராணியும் அதே அலுவலகத்தில் ஒரு அதிகாரியாகத்தான் வேலை பார்க்கிறாள். நாங்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டோம் என்று மூர்த்தி தெளிவாக எடுத்துரைத்தான். மூர்த்தி சொன்னதை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. குண்டூர் தர்மாராவ் மகன் மூர்த்தியே நம்முடன் பேசிக்கொண்டிருக்கிறான். ஆம், அவனே அவனே தான் என்று அடித்து சொன்னது எனது அகமனம். கண்ணன் சொன்னான், ஒரு வேடிக்கையை கேளுங்க சார். மூர்த்தியை பச்சை பிள்ளையில யாரோ அனாதை விடுதியில் சேர்த்துட்டாங்களே ஒழிய இவரோட அப்பா 50,000 ரூபாய் சொத்து உள்ளவர். வக்கீல் ஐயா பொறுப்பில் சொத்து இருந்திருக்குது. ஊட்டி கழிச்சு பார்த்தா இன்னைக்கு அது 2 லட்சத்துக்கு மேலே மதிப்புள்ள சொத்தாக இருக்குது. பையன் மேஜர் ஆயிட்டானேன்னு வக்கீல் இவனை தேடி பிடிச்சு சொத்தை ஒப்படைச்சிட்டாரு. நம்ம மாப்பிள்ளை மூர்த்தி என்ன செய்தது தெரியுங்களா? தன்னை வளர்த்த அனாதை விடுதிக்கு பாதி சொத்தும் பாக்கி பாதியை எனக்கும் எழுதி வச்சிடுச்சு. நான் இன்றைக்கு வருமான வரி அதிகாரியாக இருந்து சம்பாதிப்பதே எனக்கும் ராணிக்கும் போதும் அப்படின்னு சொல்லிடுச்சு. தம்பி மனசு தங்கம் இல்லைங்களா? தலை சுற்றி கீழே விழாமல் நான் ஒரு மாதிரியாக வீடு வந்து சேர என்ன பாடுபட்டிருப்பேன் என்பதை சொல்லவும் வேணுமா? அன்பானவர்களை, பிஆர் அவர்கள் எழுதிய வீணான வாழ்வு சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.